ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா சாஃப்டான சூப்பரான இட்லி செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். 8 அழாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கோம். 1.5 அழாக்கு உளுந்து போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்ல உளுந்தாக வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டட் உளுந்தாக வாங்கிக்கோங்க. இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறணும். அரிசி வெளியிலே வச்சு ஊற வச்சிடலாம். உளுந்தை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு அரைக்கும் போது. உளுந்து மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைக்கிறதால நல்லா சாஃப்டாகவும் நல்லா பூத்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரிசியை அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இந்த உளுந்து மாவு கூட இந்த அரிசி மாவையும் கலந்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா காற்று நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம மாவை ஊற்றி வச்சிடலாம். பாதி அளவு ஊற்றிக்கோங்க. இது நாளைக்கு காலையில் புளிச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம இட்லி பண்ணி காமிக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக கிண்டிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நம்ம இட்லி செய்யறதுக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறதால இட்லி நல்லா சாஃப்டாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரையாக ஆகாமல் இருக்கும். நான் இட்லி தட்டில் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவோம். இப்போ நம்ம இட்லி இதில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சுட்டுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். இட்லி வெந்துட்டு இருக்கு. நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இட்லி நல்லா அழகாக வெந்திருக்கு. லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து எடுங்க, அப்போ தான் நல்லா வரும் இட்லி. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், அழகாக வந்திருக்கு. நம்ம இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. இட்லி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.